அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம இப்போ இங்கே பார்க்க போகிற தலைப்பு பார்த்திங்கன்னா கொங்கு மண்டல சதகம். முத்தரசர்களை பார்த்தோம், குமணனை பற்றி பார்த்தோம். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னு சொன்னால் அதியமான். அதியமான் அப்படின்னாவே நமக்கு ஔவைக்கு நெல்லிக்கனியை கொடுத்தவர் இல்லையா? இதை நம்ம பள்ளி பருவத்திலேருந்தே நம்ம இதை பற்றின கதையை கேள்விப்பட்டிருப்போம். அவரை பற்றி தான் நம்ம இப்போ இங்கே சொல்ல போகிறோம். இவர் கடையேழு வள்ளல்களில் ஒருத்தர். பாரி, பேகன், அதியமான், ஓரி இந்த மாதிரி கடையேழு வள்ளல்கள் இருந்தவங்க நம்மளுடைய நாட்டில் வாழ்ந்தாங்க. அந்த கடையேழு வள்ளல்களில் உன்னதமானவர் அதியமான். சரி, நம்ம எத்தனையோ பொருளை தானமாக கொடுத்துருப்போம். பொருளாக கொடுப்போம், பொண்ணாக கொடுப்போம், நிலமாக கொடுத்துருப்போம், விளைந்த பொருளை கொடுத்துருப்போம், இப்படி ஒவ்வொன்றும் உயிரை கூட கொடுத்துருப்போம். ஆனால் இந்த இடத்துல உயிரை தனக்கு தக்க வச்சுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பொருள் நமக்கு கிடைச்சதுன்னு சொன்னால், எனக்கு உயிர் போகாது, என்னோட உயிருக்கு சாகாவரம் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் நம்ம கையில் இருக்குதுன்னு சொன்னால் என்ன நினைப்போம்? அதை யாருக்காவது விட்டு கொடுத்துருவோமா? இந்த நீ இதை வச்சுக்கோன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அதை உண்டு நம்ம சந்தோஷமாக இருந்துக்கலாம். வாழ்க்கையில் சாகாவரம் கிடைக்கிற ஒரு விஷயம் நம்ம கையில் கிடைச்சதுன்னா நம்ம தான் ஃபஸ்ட்டு உண்டு மகிழ்வோம், உயிரோடு இருக்கோன்னு யோசிப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அதியமான் ஒரு நெல்லிக்கனி. இதை பார்த்தா நமக்கு ஒரு சாதாரண நெல்லிக்கனி, அது அவ்வளோ புனிதமான ஒரு விஷயம். அதை ஒருத்தர் அதியமானுக்கு கொடுக்குறாரு. இந்த பாட்டில் அதைத்தான் நம்ம இப்போ இங்கே பார்க்க போகிறோம். சாதாரண நெல்லிக்கனி தான், ஆனால் அந்த நெல்லிக்கனி உண்டால் எனக்கு சாகிற வரமே கிடையாது, சாபா வரம் அப்படின்னு சொன்னால் நம்ம யாரும் கொடுக்க மாட்டோம். நம்ம தான் உண்டுக்கோன்னு சாப்பிட்டுக்கோன்னு நினைப்போம். அந்த மாதிரி உன்னதமான கொடுக்குற குணத்தில் இவரையும் மிஞ்சக்கூடிய ஆள யாரும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு புனிதமான கொடை குணம் உடையவர். அவரும் வாழ்ந்த நாடு இது கொங்கு மண்டலம் தான். சரி, இதை பற்றின பாடலை இப்போ நம்ம பார்க்கலாம். சாதலை நீக்கும் மறு நெல்லி தன்னை தமிழ் சொல் அவ்வை காதலோடு கொடுத்தவன் கண்ணலை ஆங்கு நின்று மேதினி மீதில் கொடு வந்து நட்டவன் மேன் மரபோர் மாதிரம் சூழ் அரசன் மேவுறும் கொங்கு மண்டலமே. விளக்கம் பார்க்கலாமா? சாதலை நீக்கும், சாகிற வரமே கிடையாது, சாகா வரம். சரியா? வாழ்க்கையில் எப்பவுமே என்னது உயிரோடவே இருக்கக்கூடிய, நமக்கு எப்பவுமே சாகிற இல்லை, நான் எப்பவுமே உயிரோட தான் இருப்பேன்னு சொன்னால் மனசுக்குள்ள எவ்வளோ சந்தோஷப்பட்டுக்குவோம் இல்லையா? அதனால சாதலை நீக்கக்கூடிய, ரொம்ப நாள் நெடுநாள் வாழக்கூடிய தன்மை பெற்ற ஒரு நெல்லிக்கனி. அதை சாப்பிட்டோன்னு சொன்னால் நமக்கு சாகிற வரமே இல்லை. அப்பேற்பட்ட ஒரு நெல்லிக்கனியை, மறு நெல்லியை தன்னை தமிழ் சொல் அவ்வை தான் உண்டால், அது அரசனுக்கு கொடுத்தவன் ஒருத்தன், இந்த நாட்டை ஆளக்கூடிய அரசன் ஒரு கடவுள் மாதிரி நினச்சி நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சாகிற வரமே கிடையாது, நீங்கள் எப்பவுமே உயிரோடவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்து இந்த நாட்டு மக்களை நல்ல விதமாக நீங்கள் அரசாட்சி செய்யறதுக்கு நீங்கள் தான் வேணும்னு சொல்லி ஒருத்தர் கொடுத்த நெல்லிக்கனியை அரசன் யோசிக்கிறான். தன்னை விட படித்த கற்றறிந்த ஒரு அவ்வை பாட்டி. ஏன்னா அந்த அம்மா நீதி நூல்கள் இயற்றியவர். நீதி மனிதர்களுக்கும் மக்களுக்கும் நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடிய அளவிற்கு அனுபவம் வாய்ந்த ஒரு அவ்வை பாட்டி. அந்த ஔவையாருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் காதலோடு, அன்போடு, பாசத்தோடு, பக்தியோடு அந்த நெல்லிக்கனியை அவங்க சாப்பிட்டா ரொம்ப நாள் இருந்துச்சுன்னு சொன்னால் இன்னும் மக்கள், இந்த உலகம் மேன்மேலும் அறத்தில் கொண்டு போக முடியும், அறச்செயல் நல்லதாக இருக்கும், அறத்தை எடுத்து வலியுறுத்துறப்போ மக்கள் நல்வழியை காட்டுவாங்கன்னு சொல்லி அவர் என்ன நினைக்கிறாரு? தான் சாப்பிட்டு இந்த அரசனாக வாழ்வதை விட நீதியை நிலைநாட்டக்கூடிய அவ்வை எடுத்து உண்டாங்கன்னு சொன்னால், கொடுத்தால் அந்த அம்மா சாப்பிட்டுச்சுன்னு சொன்னால் இன்னும் தனக்கும் தன் பின்னாடி வர சங்கதியினர் எல்லாருக்குமே அற சொற்களை, செயல்களை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நீதியை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அவ்வை உயிரோடு இருந்தால் எனக்கு மட்டும் கிடையாது, நான் மட்டும் தனியாக உயிர் வாழ்றதை விட இந்த மாதிரி ஒரு அம்மா வாழ்ந்துச்சுன்னு சொன்னால் இந்த உலகமே சிறப்படையும் அப்படின்னு அவர் நினைச்சார். அதனால தமிழ் சொல் அவ்வைக்கு காதலோடு கொடுத்தவன். சரியா? தனக்கு ஒரு பரிசு பொருளை அவ்வைக்கு கொடுத்து, ஒரு வயசான அந்த அம்மா கொடுத்து உலக அறத்தை காத்தவன். சரியா? கண்ணலை ஆங்கு நின்று அந்த அளவுக்கு உன்னதமான அன்போடும் பரிவோடும் கொடுக்கக்கூடிய விஷயத்திலே உன்னதமாக நின்றவன். அது மட்டும் கிடையாது, மேதினி மீதில் கொண்டு வந்து, அதாவது இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கரும்பு பயிர், இந்த கொங்கு வட்டார பகுதிக்குள்ள முதல்ல கரும்பு பயிரை
விவசாயம் செய்தவரே இந்த அதியமான் தான். நமக்கு கரும்பு இப்போ நம்ம விளைஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த கரும்பு பயிர் முதல்ல கொங்கு வட்டார பகுதிக்குள்ள வேற ஒரு நாட்டில் விளைஞ்ச அந்த உற்பத்தி பொருளை, விவசாய பொருளை அவர் என்ன பண்றாருன்னா கரும்பு பயிரிட்டு முதலில் இந்த கரும்பை அறிமுகப்படுத்தி இந்த கொங்கு வட்டார பகுதிக்குள்ள விவசாயம் பண்றதுக்கு முதல் அறிமுகப்படுத்தியவர் இந்த அதியமான் தான். அவருடைய ஆட்சி காலத்துல தான் கரும்பை பயிரிட செய்தவனும் விவசாயத்துல ஒரு உன்னதமான ஒரு விழிப்புணர்ச்சி கொண்டு வந்து, அதாவது நம்ம வாழை விளையிறோம், கரும்பு பயிர்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தர் அது மாதிரி கரும்பை இந்த நாட்டுக்குள்ள முதல்ல அறிமுகப்படுத்தி விவசாயம் செய்தவர் இந்த அதியமான் தான். அப்பேற்பட்ட நட்டவனும் மேன் மரபோர் மாதிரம் சூழ்சரம் மேவும் கொங்கு மண்டலமே. அப்பேற்பட்ட மரபோர் அரச பரம்பரையிலே தோன்றி அதாவது சிறந்த ஒரு அரசாட்சி செய்த கடையேழு வள்ளல்கள்ல உன்னதமான அரசாட்சி செய்தவனும் இந்த அதியமான் தான். அப்பேற்பட்ட அதியமான் வாழ்ந்த பகுதியும் இக்கொங்கு மண்டலமே. அதனால இந்த கொங்கு மண்டலத்துக்குள்ள இப்பேற்பட்ட உன்னதமான உயர்ந்தவர்கள் உத்தமர்கள் வாழ்ந்த நாட்டுக்குள்ள நம்ம இப்போ இங்கே வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே என்னது சிறப்பு தரக்கூடிய ஒரு விஷயம். அதனால இந்த அரசர்கள் மட்டும் கிடையாது, இது மாதிரி நிறைய சிற்றரசர்கள் பேரரசர்கள் வாழ்ந்த பகுதியில் நம்மளும் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே பெருமை தரக்கூடிய ஒரு விஷயம். நன்றி, வணக்கம்.